வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம இஞ்சி மரப்பம் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இஞ்சி நல்லா தோலெல்லாம் எடுத்துருங்க. கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த கப்பில் 1 கப்பு இஞ்சி பேஸ்ட் எனக்கு வந்திருக்குங்க. அதனால் நான் 2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். 1/4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா சர்க்கரை கரையட்டுங்க. இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சோடனே ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ 1 கப்பு இஞ்சி பேஸ்ட்டு வந்திருக்குதுங்க. இந்த இஞ்சி பேஸ்ட்டு அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கிளறிட்டே இருங்க. இந்த இஞ்சி மரப்பம் சளி, இருமல், வாய் தொல்லை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்குங்க. 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அஜீரண கோளாறுக்கு இந்த இஞ்சி மரப்பம் ரொம்ப நல்லதுங்க. ஒரு பிஞ்சு நான் உப்பு போட்டிருக்கேன். நல்லா கெட்டியாக விட்டுங்க. இப்போது 1 கப்பில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றி கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உருட்ட வருங்க. நல்லா லேசாக இருக்குங்க இது உருட்டுறதுக்கு. இது தாங்க பதம். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சுங்க. அப்போது கொஞ்சம் லேசாக சூடு இருக்கும் போதே பீஸ் போட்டுக்கோங்க. கத்தியில் கட் பண்ணி பீஸ் போட்டுக்கோங்க. காஞ்சிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது. இது நல்லா பீஸ் போட்டாச்சு. இப்போது இது நல்லா காயிட்டுங்க. நல்லா ஆறிடுச்சு. இது ஆறின பிறகு தட்டில் போட்டு கமுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். இது கட் பண்ணதுனால உடைக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. இது 1 வருஷம்னாலும் கெடாதுங்க. வச்சுட்டு சாப்பிட்லாம். எப்போனாலும் சாப்பிட்லாங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இஞ்சி மரப்பம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.